ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப் உளுத்தம் பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டாலும் சரி, இல்லை கிரைண்டரில் போட்டாலும் நிறைய தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிடுச்சுன்னா எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் வடை போடும்போது. ஸோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் நீங்கள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கையை லைட்டாக தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மாவை லைட்டாக எடுத்து உருட்டிட்டு இடையில ஓட்டை போட்டு இந்த மாதிரி போட்டுருங்க. அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா வடையும் எடுத்து போட்டுடலாம். இப்போது 1 நிமிஷம் அந்த சைடு வெந்ததுக்கப்புறமா லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ்லாம் அடங்கிட்டு நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான், நம்மளோட உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில்